வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவியலில் பயிற்சி 5.2 11வது சம் பார்க்க போகிறோம். ஏ வந்து 2,2, பி -2, -3, சி 1, -3 மற்றும் டி எக்ஸ், ஒய் ஆகிய புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்க. இணைகரம் வரைஞ்சிக்குங்க. ஏபிசிடி கொடுத்துருக்க புள்ளிகளை எடுத்து எழுதியாச்சு. மூலைவிட்டங்களை வச்சு நடுப்புள்ளி கண்டுபிடிங்க. அப்போ ஏசியின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது பிடியின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். ஏசியின் நடுப்புள்ளிங்கிறதுல ஏ கொடுத்துருக்க பாயிண்ட் எழுதிக்கிங்க, சி கொடுத்துருக்கிறது எழுதிக்கிங்க. அதே மாதிரி பிடியின் நடுப்புள்ளியில் பி கொடுத்துருக்க பாயிண்ட்டு, டி கொடுத்துருக்க பாயிண்ட் x1 y1 x2 y2. அதே மாதிரி x1 y1 x2 y2. ஃபார்முலா என்னது? நடுப்புள்ளி ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. இந்த சைடும் x1 + x2/2, y1 + y2/2. அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கிது? x1க்கு 2 ப்ளஸ் x2க்கு 1/2, y1க்கு என்ன கிடைக்கிது? 2 மைனஸ் y2க்கு -3. அதுதான் -3 அப்படியே போட்டாச்சு /2. அப்போ 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3/2. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். -1/2. இந்த சைடு வாங்க. x1க்கு -2 ப்ளஸ் x2க்கு x, அதனால் /2 அப்படியே எழுதிக்கிங்க. y1க்கு -3 ப்ளஸ் y2க்கு y தான் இருக்குது /2. ஓகே, இது எதுவுமே கூட்ட முடியாது, அப்படியே எடுத்து இறக்கி எழுதிக்கிங்க. இது எக்ஸ், இது ஒய், இதுவும் எக்ஸு, இது ஒய். இப்போ இதையும் எக்ஸையும் சமப்படுத்த போகிறோம், ஒய்யையும் சமப்படுத்த போகிறோம். எக்ஸ் ஒய்யோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். சமப்படுத்தும் போது எக்ஸ் எழுதியாச்சா? -2 + x/2 = 3/2. 2 கேன்சல் ஆயிடுச்சு. -2 + x = 3. எக்ஸை மட்டும் இறக்கிங்க. = 3 -2 சைடு வரும்போது +2, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஒய்யை சமன்படுத்த போகிறோம். -3 + y/2 = -1/2. 2 கேன்சல் ஆயிடுச்சு. -3 + y = -1. ப்ளஸ் ஒய் அப்படியே இருக்குது. இந்த -y அப்படியே இறக்கியாச்சு. இந்த -3 இந்த சைடு வரும்போது எப்படி வந்துச்சு? +3. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். 3ல் -1 போயிடுச்சுன்னா 2. எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். எக்ஸுக்கு என்ன கிடச்சியாச்சு? 5. ஒய்க்கு என்ன கிடச்சிருச்சு? 2. அப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.